அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 15, 2025 ஆனி 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். ஒரே குறிக்கோள், எல்லையற்ற ஊக்கம், தளர்வில்லாத நெஞ்சுறுதி, சளைக்காத உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நாம் ஒரே குறிக்கோளுடன் இருப்போம், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் 2 நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒன்று உலக காற்று தினம், மற்றொன்று தந்தையர் தினம். முதல்ல உலக காற்று தினத்தை பார்க்கலாம். ஜூன் 15ஆம் தேதியா வேர்ல்ட் விண்ட் டே அப்படின்னு கொண்டாடுறோம். காற்றோட சக்தியவும் காற்றாலையின் ஆற்றலை ஊக்குவிச்சு சுத்தமான, புதுப்பிக்கத்தக்க மற்றும் நிலையான ஆற்றல் மூலமாக காற்றாலையின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டாடுற நாள் தான் இந்த உலக காற்று தினம். 2007ஆம் ஆண்டில் ஐரோப்பிய காற்றாலை ஆற்றல் சங்கம் முதல்ல காற்று தினத்தை ஏற்பாடு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா 2009ஆம் ஆண்டில் உலகளாவிய காற்றாலை ஆற்றல் கவுன்சிலோட இணைஞ்சு அதை உலகளாவிய நிகழ்வாக மாற்றினாங்க. நமக்கு காற்று ரொம்ப அவசியம், நம்ம சுவாசத்துக்கு காற்று ரொம்ப அவசியம். அந்த காற்று மூலமாக காற்றாலை செய்கிறதுனால அந்த காற்றாலை மூலமாக நிறைய பயன்கள் ஏற்படுது. அப்படிங்கிற அந்த காற்றாலையை கொண்டாடுற நாள் தான் இந்த உலக காற்று தின நாள். இந்த காற்றாலையின் ஆற்றலை பயன்படுத்தி நாம் என்னெல்லாம் செய்கிறோன்னு பார்க்கலாம். முதல்ல மின்சாரத்தை உருவாக்க காற்றாலைகளை பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக இயந்திரத்துக்கு சக்தி கொடுக்கறதுக்காக காற்றாலைகள் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக தண்ணீரை பம்ப் செய்ய அல்லது வெளியேற்ற காற்றாலை பம்புகளை பயன்படுத்துகிறோம்.
அடுத்ததா கப்பல்களை நகர்த்துறதுக்கு காற்றாலை சக்தியை பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே காற்றாலையின் சக்தியின் பயன்பாடுகள். இந்த காற்றாலை அமெரிக்காவில் வேகமாக வளர்ந்து வரும் தொழிலில் 2வது இடம் பிடிச்சிருக்கு. அமெரிக்காவில் மட்டும் இல்லை, பல நாடுகள்லையும் பல நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக சீனா, ஜெர்மனி, இந்தியா, ஸ்பெயின், யுனைடெட் கிங்டம், பிரேசில் போன்ற முன்னணி நாடுகள் எல்லாருமே காற்றாலை சக்தியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது மிகவும் செலவு குறைஞ்ச எரிசக்தி ஆதாரம்னு சொல்றாங்க. நிலக்கரி போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை நம்பி இருக்காததால காற்றாலை ஆற்றல் ஒரு சுத்தமான ஆற்றல் கூறு. காற்று எப்போதுமே தீர்ந்து போகாது. அதன் மூலமா காற்றாலை சக்தி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். காற்றாலை மூலமா நமக்கு நிறைய பயன்களும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அனைவருக்கும் உலக காற்று தின நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா நம்ம தந்தையர் தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஜூன் மாசத்துல வர 3வது ஞாயிற்றுக்கிழமைய நாம தந்தையர் தினமா கொண்டாடுறோம். இந்த வருஷம் ஜூன் 15ஆம் தேதியை ஃபாதர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். குடும்பங்கள்லையும் சமூகத்திலையும் தந்தையர்களின் பங்களிப்பை மதித்து கௌரவிக்கிற வகையில் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளோட வரலாறுன்னு பார்த்தோன்னா 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் அமெரிக்காவில் கொண்டாடப்பட்டது. சோனோரா ஸ்மார்ட் டாட் அப்படிங்கிற ஒரு இளம்பெண் தந்தையர் தினத்தை கொண்டாட நினைச்சாங்க. அவங்களோட தந்தை உள்நாட்டு போர் வீரராகவும் 6 குழந்தைகளை வளர்த்த ஒற்றை பெற்றோராகவும் இருந்தாங்க. ஒரு தந்தையா 6 குழந்தைகளையும் வளர்த்து போர் வீரராகவும் இருந்து அந்த குழந்தையோட மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதுனால அந்த இளம் பெண் தந்தையர் தினத்தை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஜூன் 19 1919வது வருஷம் முதல் தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது. அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் தந்தையர் தினம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம கலாச்சார முறைகளில் அப்பாவோட பங்கு குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானது. அப்பா எப்படி இருக்கிறாங்களோ அதை பார்த்து தான் குழந்தைகள் வளர்றாங்க. ஏன்னா அப்பா ஒரு குழந்தைய பாதுகாத்து அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து வாழ்க்கையின் வழிகாட்டியா இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் தான் முதல் ஹீரோவா தெரிவாங்க. ஒரு சில நேரங்கள்ல அப்பாக்களுக்கு பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது. ஆனா அந்த குழந்தைக்கு அந்த பாசத்தை உணர முடியும். அப்படி உணர்ந்து வளர்ற குழந்தைகள் ரொம்ப நல்ல ஒழுக்கத்தோட அன்போட வளருவாங்க. எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மாவோட பாசம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி அப்பாவோட பாசமும் அரவணைப்பும் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். இந்த நாள் அப்பாக்களோட தியாகத்தை போற்றி அவங்கள மதிச்சு அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக தான் இந்த தந்தையர் தினம் கொண்டாடப்படுது. ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம அம்மாவையும் அப்பாவையும் நினச்சி அவங்களுக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம தந்தையர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அனைத்து அப்பாக்களுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து நம்ம இன்னைக்கு 2 தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலக காற்று தினம், உலக தந்தையர் தினம் அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம். அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விரிவாக சொன்னாங்க. காற்றாலை அப்படிங்கிறது உலகிற்கு இனிமேல் ரொம்ப அவசியம். காற்றாலையின் வாயிலாக நமக்கு வேறு எந்த வித எதிர்ப்பாற்றலும், அதாவது நெகட்டிவாக வேறு எதுவுமே ஏற்படாது. வரக்கூடிய காற்றை அதன் சுழற்சியின் வாயிலாக நாம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். நிறைய ஆலைகளை நம்ம இயக்க முடியும். அதற்கு காற்றாலை அவசியம் அப்படிங்கிறத மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க. அதே போல் தந்தையர் தினம் அப்படிங்கிறது
நாம் எல்லோருமே எப்பொழுதுமே நம்மளுடைய தாயையும் தந்தையையும் குருமார்களையும் இயற்கையையும் இறைவனையும் பிரபஞ்சத்தையும் வணங்க வேண்டும்னு டைகர் கிளப்பில் ஒவ்வொரு நாளும் வலியுறுத்துவோம். அதில் இயற்கையாக அந்த அந்த காற்றை கொண்டாடணும் அப்படிங்கிறதையும், நம்மளுடைய தந்தையை நாம் எப்பொழுதும் மதிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக அற்புதமாக சகோதரி எடுத்து சொன்னாங்க. இந்த 2 தின வாழ்த்துக்களையும் நான் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதே நேரத்தில் தந்தையாக நிறைய நபர்கள் என்னோடு இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு உங்களுடைய பிள்ளையாக எண்ணி நீங்கள் நிறைய எனக்கு சில பல அறிவுரைகளையும் நல்ல பல ஆதரவுகளையும் நீங்கள் தந்து கொண்டே இருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது எனது கடமை அப்படிங்கிறத அந்த நேரத்தில் வலியுறுத்தி, குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை சொல்லி, வாழ்த்துக்களை சொல்லி, உலக தந்தையர் தின நல்வாழ்த்துக்களையும் உலக காற்று தின வாழ்த்துக்களையும் சொல்லி, இந்த அற்புதமான இன்றைய தினம் பகுதியை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் என்றென்றும் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு காப்பிய கதை, காவிய கதை, புராண கதை, நம்ம வரலாற்று கதை எவைகளையாவது பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக நம்ம ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கடந்த வாரம் நம்ம எதுவரை நிறுத்தி இருந்தோம் அப்படின்னா, அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளைக்கும் வேலுநாச்சியாருக்கும் நடந்த ஒரு விவாதம். அதாவது, இந்த திருமணத்தை நீங்கள் இப்படி நடத்திட்டீங்க, ஆனால் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தாண்டவராயன் பிள்ளை சொல்ல, அதற்கு சில பல அறிவுரைகளை வேலுநாச்சியார் சொல்லி கொண்டிருப்பார். அதிலிருந்து அப்படியே நம்ம தொடங்கலாம். என்ன அப்படின்னா, பெண்களை இப்படி பயன்படுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இது முற்றிலும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்டதால் இது பற்றி உங்களிடம் நான் விவாதிக்கவில்லை அப்படின்னு. அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை நாட்களை நான் அமைச்சரோடு விவாதிக்கலை அப்படிங்கிறத வரை நம்ம கடந்த வாரம் பார்த்துருந்தோம். பெண் ஒருத்தியால் மன்னரின் உள்ளம் பேதலிப்பதையும் அதனால் மன்னரின் கவனம் திசை மாறுவதையும் என்னால் பார்த்து கொண்டிருக்க இயலாது. தடைபடுவதால் இதற்கு விடை காணவும் முடியாது. ஏனெனில் மரம் முறிந்தால் துளிர்க்க வைக்கலாம், ஆனால் மனது முறிந்தால். அதனால்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இந்த நேரத்தில் அவள் என்ன சாதி என்ற சரித்திர ஆராய்ச்சி இங்கு முக்கியமல்ல. அவர் ஏற்கனவே அந்த கௌரி அவங்களுடைய ஜாதியை பற்றி சொல்லியிருப்பார். அதற்கு தான் வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, பெண் ஒருத்தியால் மன்னரின் உள்ளம் அப்படிங்கிறது பேதலிப்பதை, அவருடைய கவனம் திசை மாறுவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாதுல்ல. அதற்கு நம்ம தடை போடலாம், ஆனால் அதுக்கு விடை காண முடியுமான்னா நிறைய தடைகள் அப்படிங்கிறது போடுவாங்க. நிறைய நேரங்களில் இந்த பெண்ணை பார்க்கக்கூடாது, அந்த பையனை பார்க்கக்கூடாது, ஆனால் அதுக்கு விடை அப்படிங்கிறது முடிவில் இறுதியில் ஒன்று சேரும். அதனால் தடை போடுவதால் இதற்கு விடை காண முடியாது. ஏனெனில் சொல்கிறாங்க பாருங்கள், மரம் முறிந்தால் துளிர்க்க வைக்கலாம். ஒரு மரம் முறிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை எப்படியாவது துளிர்க்க வச்சு விடலாம். ஆனால் மனம் முறிந்தால், அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இந்த நேரத்தில் அவள் என்ன ஜாதி அப்படின்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. என் கணவர் அந்த பெண்ணின் அழகில் தன்னை இழந்தபோது சாதி தெரியவில்லை. என்னுடைய கணவரான மன்னர் அந்த பெண்ணுடைய அழகில் தன்னையே இழந்தபோது சாதி தெரியலை. அவள் நினைவில் இரவெல்லாம் தூங்காமல் என் கணவர் துடித்த போது சாதி தெரியவில்லை. அந்த பெண்ணின் மடியில் என் கணவர் தஞ்சம் புகுந்த போதும் சாதி தெரியவில்லை. நான் தாலி எடுத்து கொடுத்த போதும் அவள் கழுத்தில் தாலி கட்டும்படி என் கணவரை நான் பணித்த போதுதான் சாதி தலை தூக்குகிறது என்றால் அதற்காக நான் வெட்கப்படுகிறேன். மன்னர் அப்படிலாம் இருக்கும் பொழுதெல்லாம் ஜாதி தெரியல, ஆனால் நான் தாலியை எடுத்து கொடுத்து மன்னரை கட்டச் சொல்லும் பொழுது அந்த ஜாதி அப்படிங்கிறது ஒன்று வெளிப்படும் பொழுது நான் அதை எண்ணி வெட்கப்படுகிறேன். 2 மனங்கள் இணைகின்ற போது இங்கே ஜாதி பேதங்களுக்கு சமாதி கட்டப்படுகிறது என்பதுதான் வரலாறு. 2 மனம் இணையும் போதே இங்கே சாதி பேதங்களுக்கு சமாதி கட்டப்படுகிறது. அப்படித்தான் வரலாறு இருக்குது. இந்த திருமணத்தின் வழியாக இந்த நாட்டிற்கு வரவிருந்த விபத்தை நான் தடுத்திருப்பதாக எண்ணுகிறேன். இந்த திருமணத்தின் வழியாக நான் நாட்டுக்கு வரவிருந்த ஒரு மிகப்பெரிய விபத்தை தடுத்திருக்கிறேன்.
எப்படி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இனி நமது மன்னரின் கவனம் நம் நாட்டின் மீது மீண்டும் திரும்பும். இவ்வளோ நாள் மன்னருக்கு வந்து அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே அவர் போயிடுறார். நாட்டை கவனிக்காமல் விட்டு விடுகிறார். இனி என்ன பண்ணுவார்? நாட்டின் மீது கவனத்தை திருப்புவார்ல. கௌரி இல்லை இல்லை, இனிமேல் அவள் கௌரி நாச்சியார். மன்னரின் தேவையறிந்து செயல்பட கௌரி நாச்சியார் கிடைத்து விட்டதால் இனி என் கவனத்தின் பெரும்பகுதி இந்நாட்டின் மீதும் நம் மக்கள் மீதும் பதியும். அதாவது இதனால் வரக்கூடிய ஒரு விபத்தை நான் தடுத்திருக்கிறேன். என்ன விபத்து அப்படின்னா, மன்னர் கண்டு கொள்ளாமல் இருந்தார். நான் மன்னரை எண்ணி வருந்தி கொண்டிருந்தேன். இப்போ என்ன நடந்துருச்சு? மன்னர் இனிமேல் நாட்டையும் திரும்பி பார்ப்பார், கௌரி மன்னரை பார்த்துக்குருவாங்க. அப்படிங்கிற போது அப்பையும் சொல்கிறாங்க, இது வெறும் கௌரி அல்ல, கௌரி நாச்சியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கௌரி நாச்சியார் மன்னரை பார்த்து கொள்ளும் பொழுது நான் நாட்டையும் நாட்டின் மக்களையும் பார்த்து கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அமைச்சரை பார்த்தார் வேலு நாச்சியார். அமைச்சரின் கண்கள் கலங்கி இருந்தன. இருகரம் கூப்பி எழுந்து நின்றார் அமைச்சர். அமைச்சர் அப்படி கலங்கிட்டார். என்ன இந்த பெண் இப்படி அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாரு. அமைச்சரே, எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின்புதான் நான் செயல்பட தொடங்குவேன். தொடங்கிய பின் எது வந்த போதும் பின்வாங்கும் போக்கு என் பிறவியிலேயே இல்லை. தாங்கள் என் மீது கொண்டிருக்கும் அன்புக்கு தலை வணங்குகிறேன் என்று சொல்லி சிரித்தார் வேலு நாச்சியார். அமைச்சரே, நான் எதையாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பேன். அப்படி யோசித்து நான் செயல்பட தொடங்கிட்டேன்னா பின்வாங்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பிறப்பிலேயே கிடையாது. தாங்கள் என் மீது கொண்டிருக்கும் அன்புக்கு தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க வேலு நாச்சியார். கவலை சூழ அங்கு வந்த அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை வேலு நாச்சியாரின் விவேகத்தை கண்டு மனப்பூரிப்புடன் அங்கிருந்து வெளியேறினார். அங்கே வரும்போது அப்படியே அவருக்குள்ள கவலை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் வேலு நாச்சியாரை சந்தித்து அவங்கள பேசுனதுக்கு பிறகு அவர் மனம் அப்படி பூரிப்போடு அவர் வந்து அங்கேருந்து விடைபெறுகிறார். மன்னரின் தனியறை, மஞ்சத்தில் கௌரி நாச்சியார். இதுவரை பயந்து பயந்து சந்தித்து வந்த காதல் விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. அது மன்னரின் முகத்தில் தெரிந்தது. 4 விழிகளும் அங்கு நடனம் புரிந்தன. நான் ஒரு முடிவு செய்திருக்கிறேன் என்று மொட்டையாக ஆரம்பித்தார் கௌரி நாச்சியார். மன்னருடைய தனியறை, அங்கே கௌரி நாச்சியாரும் மன்னரும் இருக்கிறாங்க. இதுவரை பயந்து பயந்து சந்திச்சுக்கிட்டு இருந்தது, இன்றைக்கி அவங்க அதிகாரப்பூர்வமாக கணவன் மனைவியாக இருப்பதனால இப்போ அவங்க கூடியிருக்காங்க. அந்த வேளையில் நான் ஒரு முடிவு செய்திருக்கிறேன் அப்படின்னு மொட்டைய ஆரம்பிக்கிறாங்க கௌரி நாச்சியார். என்ன என்பது போல பார்த்தார் மன்னர். நான் சொல்லப்போவது உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம், ஆனால் என் முடிவிலிருந்து என்னால் பின்வாங்க இயலாது. கௌரி நாச்சியார் இப்படி சொல்கிறாங்க. ஏதும் புரியாமல் கௌரி நாச்சியாரையே பார்த்து கொண்டிருந்தார் மன்னர். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி மொட்டைய ஆரம்பித்தவங்க, நான் சொல்ல போகிறது உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம், இருக்கட்டும், ஆனால் என் முடிவிலிருந்து என்னால் பின்வாங்க இயலாது அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது கொஞ்ச நேரம் கௌரி நாச்சியார் என்ன பேச வர்றாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு மன்னர் முத்துவடுகநாதர் விழித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீர் பறியும் முடிச்சுட்டு நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட வேண்டிய நேரம் இப்பொழுது. வாருங்கள், நமக்கான கேள்வி. முதல் கேள்வி, தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? டிஏ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது உங்களுடைய முதல் கேள்வி. இது உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் எழுதுங்க. எழுத 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 உங்களுடைய தினசரி நடவடிக்கை அப்படிங்கிறதே அற்புதமாக மாறும். நீங்கள் எண்ணியது போல் நடக்கும், நீங்கள் கேட்டது போல் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளை கொண்டு எழுதுங்கள். இது முதல் கேள்வி.
இரண்டாவதாக இன்றைக்கி நம்ம வந்து வாழ்த்து சொல்ல போகிறோம். என்ன வாழ்த்து அப்படின்னா, தந்தையர் தின வாழ்த்து. இதை யாருக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னா, அவரவர்களுடைய தந்தையர்களுடைய பெயர்களை நீங்கள் குறிப்பிட போகிறீர்கள். உங்களுடைய அப்பாவுடைய பெயரை எழுதுங்க. எழுதி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் வாழ்வாங்கு வாழ, நீடூழி வாழ வாழ்த்துங்க. மானசீகமாக வாழ்த்துங்க. அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. அவர்கள் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் அவர்களுக்காக மானசீகமாக இந்த இடத்துல வாழ்த்தணும். எல்லாருமே வாழ்த்துங்க. உங்களுடைய தந்தையார் பேரை இந்த இடத்துல குறிப்பிடுங்க. நம்மளுடைய அப்பா பேரை எழுதி அவர்கள் வாழ்வாங்கு வாழ, நீடூழி வாழ, எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டுறேன்னு எழுதிக்கிறேங்க. அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு என்றென்றும் வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. அவர்களுக்கு நன்றி கூறுங்க. இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய இரண்டாவது கேள்வியாக வாழ்த்து சொல்லக்கூடிய இடமாக நம்ம சொல்கிறோம். இருப்பவர்கள் எல்லோரும் உங்களுடைய தாய் தந்தையர் இடத்துல முக்கியமாக இன்றைக்கி வாழ்த்து வாங்கிக்கிறங்க. இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம். ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக அவரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அவர் உங்களை மானசீகமாக உங்களை மேலிருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டு தான் இருப்பார். உங்களுடைய வாழ்வு சிறப்ப இந்த இரண்டாவது பதிலை நாம் அளித்துட்டு மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை, நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். பிறரை வாழ்த்த வாழ்த்த உங்களுக்கான வாழ்த்தும் உங்களுக்கான ஆசீர்வாதங்களையும் இந்த பிரபஞ்சம் அள்ளி தந்து கொண்டே இருக்கும். அவைகளை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக தான் நம்ம இந்த இடைவேளையில் தட்டச்சு பண்ணுறோம். செய்தவர்களுக்கு எத்தனையோ விதங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத என்னிடம் பகிர்கிறார்கள். மற்றவர்களுக்கும் இது கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ தொடர்ந்து எல்லோரும் எழுதுங்க. எழுத 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 அதற்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறத சொல்லி, இந்த 3 விடையளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, தாங்கள் வாழ்வாங்கு வாழ, நீடூழி வாழ, எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டுகிறேன். உங்களுடைய தந்தையார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றென்றும் கிட்டுவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் பேசிக் கோர்ஸில் உள்ளவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து நமக்கான அடுத்த சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக நம்ம ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை பார்த்து வருகிறோம். அந்த கதையில் ஒரு ட்விஸ்ட்டு போல் அந்த இடத்துல இடைவேளையில் நமக்கு அமைந்தது. இப்போ நம்ம மீண்டும் அந்த இடத்துல இருந்து தொடங்கலாம். கௌரி நாச்சியார் மன்னரிடம் பேசி கொண்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்பது போல் பார்த்தார் மன்னர். அண்டி பிழைக்க கூட அருகதை இல்லாத எனக்கு அரண்மனை சுகத்தையே அர்ப்பணித்திருக்கிறார். அவரது இந்த தியாகத்திற்கு ஈடாக நான் ஏதாவது செய்தாக வேண்டும். இல்லையெனில் எனது பிறப்புக்கு ஓர் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்று பீடிகை போட்டார் கௌரி நாச்சியார். அண்டி பிழைக்க கூட எனக்கு வழி இல்லை, அருகதை இல்லை. ஆனால் எனக்கு இன்றைக்கி அரண்மனை சுகத்தையே அள்ளி தந்திருக்கிறார். அவரது இந்த தியாகத்திற்கு நான் ஈடாக ஏதாவது செய்தாக வேண்டும். இல்லைனா என்னுடைய பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஏதும் புரியாமல் கௌரி நாச்சியாரையே பார்த்து கொண்டிருந்தார் மன்னர். நான் சொல்லப்போவது உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் என் முடிவிலிருந்து என்னால் பின்வாங்க இயலாது. இனி உங்கள் படுக்கையில் பங்கு போடும் நான் உங்கள் வாரிசை மட்டும் என் வயிற்றில் சுமக்க அனுமதிக்க மாட்டேன். இது சத்தியம் என்றார் கௌரி நாச்சியார். எந்த பெண்ணுங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க? ஆனால் கௌரி நாச்சியார் எடுக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அண்டி பிழைக்க கூட அருகதை இல்லாத எனக்கு அரண்மனையிலேயே இடம் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அக்காவுக்கு நான் ஈடா பரிசா என்ன கொடுக்கலாம்னு எண்ணுகிறேன் அப்படின்னா, ஏன் வயிற்றில் மன்னருடைய வாரிசு அப்படின்னு ஒன்று உருவாகாது.
இது சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கௌரி, என்ன சொல்கிறாய் என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் மன்னர். ஆம், இதுதான் என் முடிவு. என் வயிற்றிலிருந்து உங்கள் வாரிசு வெளிவந்தால் அது இந்த சிவகங்கை சீமைக்கு வாரிசாகிவிடும். அது அக்கால் குழந்தைக்கு போட்டியாகிவிடும். அது போன்ற துரோகத்தை செய்ய என் மனம் இடம் கொடுக்காது. என் வயிற்றிலிருந்து ஒரு வாரிசு வந்துருச்சுன்னா அக்கா மகளுக்கு, அதாவது அக்காவுடைய வாரிசுக்கு அது போட்டியாக மாறிடும். எனக்கு அப்படி ஒரு துரோகத்தை செய்வதற்கு மனம் கொடுக்காது, என் மனம் இடம் கொடுக்காது. கௌரி, முட்டாள்தனமாக உளராதே. வேலுவுக்கு பெண் குழந்தை தான் இருக்கிறது. எனக்கு ஒரு ஆண் வாரிசு அவசியம் தேவை. இல்லையெனில் இந்த சிவகங்கை சீமைக்கு வாரிசு இல்லாமல் போய்விடும். அவர் என்ன சொல்றாரு, வேலுவுக்கு பெண் குழந்தை தான் இருக்கு, எனக்கு ஆண் குழந்தை வேணும், இல்லைன்னா சிவகங்கை சீமைக்கே வாரிசு இல்லாமல் போயிடும். ஏன், அக்காவுக்கு அடுத்த குழந்தை ஆணாக பிறக்காதா? மீண்டும் கௌரி நாச்சியார் கேட்குறாங்க. ஏன், அடுத்த குழந்தைன்னு ஒன்று அக்காவுக்கு பிறக்கட்டும், அது ஆணாக பிறக்கட்டும். மன்னர் மௌனம் சாதித்தார். நான் உறுதியோடும் தெளிவோடும் சொல்கிறேன், தங்களுடைய இல்லற சுகத்திற்கு நான் எப்போதும் தடையாக இருக்க மாட்டேன். என் அழகில் மயங்கிய தங்களுக்கு என்னையே பரிசாக கொடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். ஆனால் ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுப்பதற்கு மட்டும் நான் இணங்க மாட்டேன். இதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தரவில்லை என்றால், அடுத்து சொல்றாங்க, என்னை மாய்த்து கொள்ளவும் நான் தயங்க மாட்டேன். எனக்கு வாழ்வு கொடுத்த அக்கால் வேலுநாச்சியாரின் வாரிசுக்கு போட்டியை உருவாக்க எனது வயிறு இடம் கொடுக்காது, எனது மனதும் ஒத்துழைக்காது என்ற ஆவேசமாக கூறிய கௌரி நாச்சியாரையே விழி மூடாமல் பார்த்து கொண்டிருந்தார் மன்னர் முத்துவடுகநாதர். ஏன், அக்காவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்காதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு, நான் உறுதியோடும் தெளிவோடும் தான் சொல்கிறேன், தங்களுடைய இல்லற சுகத்திற்கு நான் என்னையே பரிசாக கொடுக்க தயங்க மாட்டேன். ஆனால் ஒரு குழந்தையை பெற்று கொடுப்பதற்கு மட்டும் நான் இணங்க மாட்டேன். இதுக்கு நீங்கள் அனுமதி தரலைன்னா என்னை மாய்த்து கொள்ளவும் நான் தயங்க மாட்டேன். எனக்கு வாழ்வு கொடுத்த அக்கால் வேலுநாச்சியாரின் வாரிசுக்கு போட்டியை உருவாக்க என் வயிறு இடம் தராது, எனது மனதும் ஒத்துழைக்காது. காலங்கள் சென்றன. வேலுநாச்சியாரின் கவனம் முழுவதும் நாட்டின் மீதே. மன்னர் முத்துவடுகநாதரையும் வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி நாச்சியாரையும் கௌரி நாச்சியார் தம் இரு விழிகளாக எண்ணி வாழ்ந்தார். வெள்ளைச்சி நாச்சியாருக்கு வயது 8 எட்டி பார்த்தது. அப்போது, அதாவது காலங்கள் அப்படியே செல்லுது. எப்படின்னா, வேலுநாச்சியாருடைய கவனம் முழுவதும் நாட்டின் மீதே இருக்குது. மன்னர் முத்துவடுகநாதரையும் வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி நாச்சியாரையும் தனது இரு கண்கள் போல, இரு விழிகளாக கௌரி நாச்சியார் பார்த்துக்கிறாங்க. வெள்ளைச்சி நாச்சியாருக்கு 8 வயது ஆயிடுச்சு. அப்போது ஆற்காடு நவாபுக்கும் ஆங்கிலேயருக்கும் அடிமனதில் ஆசை துளிர்த்தது. அந்த ஆசை ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 2 சீமைகளையும் ஆட்கொள்ள துடித்தது. ஆற்காடு நவாப்புக்கும் ஆங்கிலேயருக்கும் அடிமனதில் ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை அப்படின்னா, ராமநாதபுரம் சீமையையும் சிவகங்கை சீமையையும் நம்ம ஆட்கொள்ளணும் அப்படின்னு. அனைத்து பகுதிகளிலும் தங்கள் ஆளுமைக்காரத்தை வலுப்படுத்திய வெள்ளையர் இந்த 2 சீமைகள் மீது ஏக கோபத்தில் இருந்தனர். கப்பம் கட்ட மறுப்பது, காரணம் கேட்டால் எதிர்த்து முழங்குவது, கை கட்டி சேவகம் செய்ய வெறுப்பது, எது வந்த போதும் தன் ஆட்சியை இழக்க மாட்டோம் என்று தலை நிமிர்ந்து சீறுவது, இவையெல்லாம் 2 சீமைகளின் கொள்கை முழக்கங்கள். கப்பம் கட்ட சொன்னால் கட்டுறதில்லை, ஆனால் அதை எதிர்த்து முழங்குறது. கை கட்டி சேவகம் செய்ய சொன்னால் அதை வெறுப்பது, எது வந்த போதிலும் தன்னாட்சியை இழக்க மாட்டோம் என்று தலை நிமிர்ந்து சீர்வது, இவையெல்லாம் 2 சீமைகளின் கொள்கை முழக்கங்களாகவே இருக்கிறது. அதனால் அவர்கள் மீது வெள்ளையருக்கு கோபம் கொப்பளித்தது. எதிர்த்து முறியடிக்க இயலாது என்பதை புரிந்து கொண்டதால் வாய்ப்புக்காக வெள்ளை நரிகள் வாய் திறந்து நின்றன.
ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க சேதுபதிக்கோ வயது 12. அரசாளுவதோ அவரது தாயார் முத்து திருவாயி நாச்சியார். பாலகன் பேரில் பட்டம், பாராளுவதோ பெண். இது போதாதா வெள்ளையருக்கு? இதுதான் தக்க தருணம் என அவர்கள் எண்ணமிட்டனர். தங்கள் எண்ணத்தை ஈடேற்ற திட்டமிட்டனர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, வேலுநாச்சியார் விட்டுட்டு வரும் பொழுது அவருக்கு அந்த பாலகனுடைய தாய் தான் அவருக்கு பதிலாக ஆட்சி புரிவாங்கன்னு. இப்போது அந்த மன்னருக்கு 12 வயது. 12 வயது பாலகனுக்கு அரசர் பட்டம். ஆனால் பாராளுவதோ அவருடைய தாயார் முத்து திருவாயின் ஆட்சியார். இது போதுமே வெள்ளையர்களுக்கு. தங்கள் எண்ணத்தை ஈடேற்ற திட்டமிட்டனர். 1772 மே மாதத்தில் ஒரு நாள், ஆர்காட் நவாப்பின் மகன் உம்தத் உல் உம்ரா ஆங்கில தளபதி ஜோசப் ஸ்மித் ஆகியோர் தலைமையில் கூட்டுப்படை ஒன்று திருச்சியிலிருந்து ராமநாதபுரத்திற்கும், பான்ஜோர் என்பவன் தலைமையில் மற்றொரு படை சிவகங்கை வழியாக ராமநாதபுரம் செல்ல மதுரையில் இருந்து புறப்பட்டு விட்டது. செய்தி சிவகங்கை சீமைக்கு வந்தது. சிவகங்கை சீமை சிலிர்த்து எழுந்தது. ஆர்காட் நவாப்பின் மகன் உம்தத் உல் உம்ரா அப்படிங்கிறவரும் ஆங்கில தளபதி ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிறவரும் ஒரு கூட்டுப்படையாக திருச்சியிலிருந்து ராமநாதபுரத்தை நோக்கி போகிறாங்க. அதே நேரத்தில் பான்ஜோர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் அவருடைய தலைமையில் சிவகங்கை வழியாக ராமநாதபுரம் செல்ல மதுரையிலிருந்து புறப்பட்டனர். சிவகங்கை வழியாகனா சிவகங்கை அப்படிங்கிற அந்த ஊரை சார்ந்தில்லை, சிவகங்கை நாட்டு வழியாகத்தான் வர முடியும். இன்றைக்கும் ராமநாதபுரம் நீங்கள் வரணும் மதுரையில் இருந்து அப்படின்னா, மானாமதுரை, திருப்புவனம் இந்த ஊர்களையெல்லாம் கடந்து தான் நீங்கள் ராமநாதபுரம் வரணும். இன்றைக்கும் அவைகளெல்லாம் சிவகங்கை மாவட்டங்களாகத்தான் இருக்கிறது. அந்த ஊர்களெல்லாம் சிவகங்கை நாடாகத்தான் அப்பொழுது இருந்தது. அதனால தான் சிவகங்கை வழியாகன்னு சொல்கிறாங்க. செய்தி சிவகங்கை சீமைக்கு வந்தது. சிவகங்கை சீமை சிலிர்த்து எழுந்தது. இதுக்கு அடுத்து நம்ம அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே போகிறோம். ராமநாதபுரத்தில் நடந்த கொடுமை பற்றிய செய்தி கிடைத்ததும் சிவகங்கை சீமையே விம்மி துடித்தது. அடுத்து செய்ய வேண்டிய பணிகளுக்காக அரண்மனையில் ஆலோசனை கூட்டம் கூடியது. ராமநாதபுரத்தில் அதாவது நம்ம அவங்க எல்லாரும் வந்தாங்க, அதுவரை தான் அந்த அத்தியாயத்தில் பார்த்தோம். அதுக்கு இடையில் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, ராமநாதபுரத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ராமநாதபுரத்தில் நடந்த கொடுமையை பற்றிய செய்தி கிடைத்ததும் சிவகங்கை சீமையே விம்மி துடித்தது. அடுத்து செய்ய வேண்டிய பணிகளுக்காக அரண்மனையில் ஆலோசனை கூட்டம் கூடியது. மன்னர் முத்துவடுகநாதர், வேலுநாச்சியார் அனைவரும் அமைதி காத்தனர். எப்படி தொடங்குவது என்பது புரியாமல் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையும் தவித்து கொண்டிருந்தார். போர்ப்படை தளபதிகளும் மருது சகோதரர்களும் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலுவும் அடுத்து வரும் ஆணைக்காக காத்திருந்தனர். கௌரி நாச்சியார் மட்டும் வேலு நாச்சியாரையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த பார்வை எதையோ சொல்வதற்கு வேலு நாச்சியாரிடம் அனுமதி கேட்டது. அதை புரிந்து கொண்ட வேலு நாச்சியார், என்ன கௌரி, எதுவும் சொல்வதாக இருந்தால் தைரியமாக சொல் என்றார். எல்லாரும் அப்படியே கூடியிருக்கக்கூடிய வேளையில் அடுத்து என்ன ஆணை வரும் அப்படின்னு அவர்களுக்குள்ள மன்னர் இடத்துல இருந்தோ அல்லது மகாராணி இடத்துல இருந்தோ என்ன ஆணை வரும்னு காத்திருக்காங்க. மருது சகோதரர்கள், சிலம்பு வாத்தியார், அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை எல்லாரும். அப்போது வேலு நாச்சியாரையே கௌரி நாச்சியார் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒன்று சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதை புரிந்து கொண்ட வேலு நாச்சியார், என்ன கௌரி, எதுவும் சொல்வதாக இருந்தால் தைரியமாக சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலு நாச்சியார் கொடுத்த தைரியத்தில் கௌரி நாச்சியார் வாய் திறந்தார். எதிரி படைகள் ராமநாதபுரம் கோட்டையை தாக்க தொடங்கிய போதே நமது படை ராமநாதபுரம் சென்றிருக்க வேண்டும். ராமநாதபுரம் படைகள் கோட்டைக்கு உள்ளிருந்து எதிரிகளை தாக்க நாம் எதிரிகளின் பின்புறம் இருந்து தாக்கியிருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காது என்று பயத்துடனும் பணிவுடனும் சொல்லி முடித்தார். கௌரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிரி படைகள் ராமநாதபுரத்தை தாக்கும் பொழுது ராமநாதபுரம் படைகள் கோட்டைக்கு உள்ளிருந்து தாக்கியிருக்கும். அவர்கள் உள்ளிருந்து வெளிவர விடாமல் எதிரி படைகள் வெளியில் இருந்திருக்கும்.
நம்ம படை சிவகங்கை படை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நாம் போய் அவர்களை பின்னால் இருந்து தாக்கியிருக்கணும். அப்படி தாக்கியிருந்தோம்னா இப்படி ஒரு நிலை வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் எதிரிகளும் எதிர்பார்த்தனர். ராமநாதபுரத்துக்கும் சிவகங்கைக்கும் இரத்த சம்பந்தம் உண்டு. அதனால் ராமநாதபுரத்தை தாக்கினால் அவர்களுக்கு உதவியாக சிவகங்கையும் வரும். ஒரே நேரத்தில் 2 நாட்டு படைகளையும் தோற்கடித்து 2 நாட்டையும் அபகரித்து கொள்ள எதிரிகள் திட்டமிட்டனர். எதிரிகளின் படைபலம், ஆயுத பலம் ஆகியவற்றை கணக்கில் கொள்ளாமல் நாமும் சிக்கலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. மதுரையில் இருந்து எதிரிகளின் மற்றொரு படை வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு புதுக்கோட்டை படையும் உதவி கொண்டிருக்கிறது. நாம் ராமநாதபுரத்துக்காக படையெடுக்க மதுரையிலிருந்து வரும் எதிரிப்படை நம் நாட்டை தாக்கத் தொடங்கினால் அதனால்தான் அமைதி காத்தோம் என்றார் தாண்டவராயன் பிள்ளை. நீ கௌரி நாச்சியார் சொன்னதுக்கு அவர் பதில் சொல்றார். இதைத்தான் எதிரிகளுமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ராமநாதபுரமும் சிவகங்கையும் இரத்த சம்பந்தம் உள்ளது. அப்படிப்பட்ட நேரத்தில் ராமநாதபுரத்தை தாக்குனா சிவகங்கையும் தாக்க வரும். ஒரே நேரத்தில் 2 நாட்டையும் ஒரே இடத்துல வச்சு அடிச்சிட்டோம்னா 2ஐயும் பிடிச்சிடலாம்ங்கிறது தான் எதிரிகளோட திட்டம். எப்படின்னா, மதுரையில் இருந்து ராமநாதபுரத்துக்கு சிவகங்கை வழியாகன்னு ஒரு திட்டம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா. அதுபடி நம்மளுடைய அரண்மனைக்கு வந்திருந்தாங்கன்னா நம்ம படை எல்லாமே ராமநாதபுரத்தில் இருந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் 2 நாட்டையும் அபகரிக்கிறது அவங்களுடைய திட்டம். எதிரிகளுடைய படைபலம், ஆயுத பலம் ஆகியவற்றை கணக்கில் கொள்ளாமல் நாம் சிக்கலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதனால தான் நாம் இந்த முடிவு எடுத்தோம், அமைதி காத்தோம் என்றார் தாண்டவராயன் பிள்ளை. அரசியலின் ஆழ அகலங்கள் புரியாமல் நாம் எதற்கு வாய் திறந்தோம் என்று கௌரி நாச்சியார் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். அரசியலோட ஆழ அகலங்கள் இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு புரியாமல் நாம் ஏன் தேவையில்லாமல் வாயை கொடுத்தோம் அப்படின்னு அவங்க எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கொடியவர்கள் ராமநாதபுரம் கோட்டையை தகர்த்தனர். பலரை கொன்று குவித்தனர். பெண் என்றும் பாராமல் ராமநாதபுரம் மகாராணியையும் அவரது 2 புதல்விகளையும் சிறையில் அடைத்தனர். 12 வயது பாலகனான இளவரசரையும் சிறையில் அடைத்து மகிழ்ந்தனர் என்ற அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையின் குரல் கம்மியது. கொடியவர்கள் ராமநாதபுரம் கோட்டையை தகர்த்துட்டாங்க, பலரையும் கொன்று குவிச்சிட்டாங்க. பெண் என்றும் பாராமல் மகாராணியையும் அவருடைய மகள்களையும் சிறைப்படுத்தியிருக்காங்க. 12 வயது பாலகனையும் கூட அவங்க சிறையில் அடைச்சிட்டு அங்கே மகிழ்ந்து இருக்கின்றனர் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாரு தாண்டவராயன் பிள்ளை. கௌரி நாச்சியாரின் விழிகளில் நீர்த்துளிகள் எட்டி பார்த்தன. இந்த செய்தியை கேட்கும்போது கௌரி நாச்சியாருக்கு கண்களில் நீர் வருதான். அமைச்சர் அவர்களே, எதிரிகளுக்கு எல்லோரும் ஒன்று தான். அதனால் ராமநாதபுரத்தில் நடந்ததற்காக நாம் இப்போது வருந்தி பயனில்லை. தங்கள் தேசத்தை காப்பதற்கு இந்த மண்ணில் பிறந்த மங்கையரும் மழலைகளும் சிறை செல்ல அஞ்ச மாட்டார்கள் என்பதை எனது அத்தை குடும்பமும் இன்று உலகுக்கு உணர்த்தி இருக்கிறது. அது இருக்கட்டும், எதிரிகள் நம்மீது போர் தொடுத்தால் அதை எதிர்கொள்வதற்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்றார் வேலு நாச்சியார். அதாவது கௌரி நாச்சியார் இந்த செய்தியை கேட்டு கண் கலங்குறாங்க. வேலு நாச்சியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாட்டிற்காக அது பெண்ணாக இருந்தாலும் மழலைகளாக இருந்தாலும் மன்னர் குடும்பம் சிறை செல்வதற்கு அஞ்சாதுன்னு சொல்கிறதுக்கு என்னுடைய அத்தை குடும்பம் சாட்சியாக இருக்குது. அதே நேரத்தில் எதிரிகள்னாலே அப்படி தான், அவங்களுக்கு எதிரிகளுக்கு எல்லாருமே ஒன்று தான். பெண்ணாக இருந்தானே, பிள்ளையாக இருந்தானே, மழலையாக இருந்தானே, அவங்க அப்படி தான் நடந்துக்கிடுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம நாட்டின் மீது அவர்கள் படையெடுத்தால் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இவ்வளவு சோகங்களுக்கு மத்தியிலும் இவரால் மட்டும் எப்படி இப்படி சிந்திக்க முடிகிறது என்று கௌரி நாச்சியார் எண்ணிக்கொண்டார். தாயே, வெள்ளை நாய்கள் நம் மீது வெறி கொண்டு பாயலாம். அதை எதிர்பார்த்து தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ராமநாதபுரத்திலிருந்து சிவகங்கை வரும் வழியிலும் மதுரையிலிருந்து காளையார் கோவில் வரும் வழியிலும் பதுங்கு குழிகள் அமைக்கும் பணி நடக்கிறது. ராமநாதபுரத்தில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் நமக்கு அனுப்பி வைக்க ஒற்றர் படையும் ஊடுருவி இருக்கிறது. எதிரிகளின் செயல்களுக்கு ஏற்ப நமது போர் தந்திரமும் வகுக்கப்பட்டிருக்கிறது. கவுன்கல் படை, வளரிப்படை, வெட்டறிவாள், வீச்சறிவாள், ஈட்டிப்படை என அனைத்து படை வீரர்களையும் தயார் நிலையில் இருக்கும்படி பணித்திருக்கிறேன்.
இன்னும் சில ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறேன். அவசியம் ஏற்படும் பொழுது தங்களுக்கு அது பற்றி சொல்கிறேன் என்றார் தாண்டவராயன் பிள்ளை. என்ன திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மதுரையிலிருந்து சிவகங்கை வர்ற இடத்துலையும் ராமநாதபுரத்திலிருந்து சிவகங்கை வர்ற வழியிலையும் பதுங்கு குழிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கவுன்கள் படையாகட்டும், வளரி படையாகட்டும், வெட்டறிவாள், வீச்சறிவாள், ஈட்டிப்படையாகட்டும் எல்லா வீரர்களையும் தயார் நிலையில் வச்சுருக்கிறேன். இதுபோக இன்னும் சில பல ஏற்பாடுகளை நான் செஞ்சுருக்கேன். அதற்கு நேரம் வரும்பொழுது, அவசியம் வரும்பொழுது நான் உங்களிடம் பகிர்கிறேன் அப்படின்னு. அப்போது அரண்மனை காவலன் ஒருவனை அழைத்து கொண்டு வந்தான். வந்தவன் அனைவருக்கும் வணக்கம் கூறி தான் கொண்டு வந்த கடிதத்தை அமைச்சரிடம் கொடுத்து பணிவுடன் விடைபெற்றான். அந்த கடிதத்தை உற்று நோக்கினார் அமைச்சர். அனைவர் விழிகளும் அமைச்சரையே பார்த்து கொண்டிருந்தன. ராமநாதபுரத்தில் முகாமிட்டிருக்கும் ஆங்கில தளபதி ஜோசப் ஸ்மித் அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தான். இப்பொழுது நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.